ஆகவே கண்டிப்பா இந்த கஞ்சாவையும் அதே போல பாத்தீங்கன்னா கள்ளச்சாரம் எங்க பார்த்தாலும் பெருகிட்டு அதெல்லாம் கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கோவை மாவட்டம் இந்த தொழில்கள் நிறைந்த மாவட்டம். ஆமா, தொழில்கள் நிறைந்த மாவட்டம். ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தொழில்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். தொழிற்சாலைகள் நம்மை விட்டு வேறு மாநிலம் செல்லக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா சந்திரபாபு நாயுடு வந்த சந்திரபாபு நாயுடு பத்தி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஐடி கம்பெனியில கொண்டு அவர் வந்து எப்படி வேணாலும் தொழில் மாநிலத்தில் கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஆகவே தமிழ்நாடு உங்களை விழித்துக் கொண்டு எல்லா தொழிலும் நமக்கு வரணும். இங்க தொழில் எதுவும் போயக்கூடாது. ஆகவே மின்சார கட்டணத்தை கடுமையாக குறைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பம் பாதிக்கப்படுறாங்க, ஒவ்வொரு ஏழைகளும் பாதிக்கப்படுறாங்க. ஆகவே ரத்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நிறைய சப்சிடி, நிறைய சலுகைகள் கண்டிப்பா தொழில்களுக்கு வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, பின்னர் சத்தியவேலன் சொல்றாரு, இங்கிருந்து கொப்பர் தேங்காய்க்கு இது வெல்லும் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய 120 கோடி பெண்டிங் இருக்கு. ஒரு மாசமா கண்டிப்பா விவசாயி என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு விலையும் கிடையாது தேங்காய்க்கு, இந்த சூழ்நிலை இருக்கு. ஆகவே கண்டிப்பாக அந்த பணத்தை உடனடியாக ரிலீஸ் பண்ண வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஓட்டுநர் நடத்துனர்கள் பாத்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் மிக சிரமத்தில் இருக்காங்க. ஊதிய ஒப்பந்தத்தை பாத்தீங்கன்னா 5 ஆண்டு ஆகியும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தாமல் காலம் தாழ்த்தி வருகிறது திமுக அரசு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓட்டு நடத்துறவங்க பாத்தீங்கன்னா தற்காலிக பணிக்கு எடுக்கிறாங்க. அதே போல பிரைவேடைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கண்டிப்பாக இந்த அரசு செய்யக்கூடாது. இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு போக்குவரத்து துறை சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், மக்களுக்காக இன்னைக்கு ஓட்டக்கூடிய டிபார்ட்மெண்ட். நாங்களே இருக்கும்போது ஒவ்வொரு கிராமத்துக்கு எத்தனை பஸ் விட்டாங்க? எல்லா பஸ்ஸும் நிறுத்திட்டீங்க. நான் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா தாமன் நல்லா அமைச்சர் எத்தனை பஸ் விட்டோம் ஒவ்வொரு கிராமத்துக்கும். ஆனா அந்த பஸ் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பஸ்ல போற நிறுத்தி இருக்கிறீங்க. தயவுசெய்து இது வந்து சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், போக்குவரத்து துறை. நீ மக்களுக்காக சேவை புரியக்கூடிய அந்த துறையை நீங்கள் கண்டிப்பாக வண்டி நிறுத்தக்கூடாது, பிரைவேடைசேஷன் பண்ணக்கூடாது, தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது. கண்டிப்பாக அந்த ஒப்பந்த முறையில ஆள் எடுக்கக்கூடாது. கன்ஃபார்ம் ஸ்டாஃப்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓய்வூதியம் கொடுக்கல, ரிட்டையர் ஆனவங்களுக்கு எங்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்கல, பேச்சுவார்த்தை நடத்தல, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்காங்க. ஆகவே கண்டிப்பாக அதே போல பேருந்து வாங்குறேன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. தயவு செஞ்சு பேருந்து வாங்குங்க. பேருந்தோட நிலையெல்லாம் எங்க இருக்குது? எங்க பார்த்தாலும் இடம் நின்று போயிருது, ஓட்ட ஒடுசலா இருக்குது. எல்லா மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஆகவே கண்டிப்பாக போக்குவரத்து துறையை சரியான முறையில் நடத்த வேண்டும் என்று சொல்லி, அதே போல மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு சரி செய்யப்பட வேண்டும். மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும். கோவை மாவட்டத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி நாம் கொடுத்திருக்கிறோம். இங்கே அருமை தம்பி கார்த்திக் இங்கே இருந்திருக்கார். அவருக்காக சிறப்பான முறையில் பணியாற்றி நீங்கள் எல்லாம் நல்ல முறையிலே நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வேலை பார்த்தீர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனையோ தோல்வி பார்த்துட்டோம். 91ல திமுக 2 தான் ஜெயிச்சாங்க, 2 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. பூரா நம்மளுடைய அம்மாவுடைய தலைமையில 96 தோல்வி நம்ம பார்த்துட்டோம். 2001 வெற்றியும் பார்த்துட்டோம். 98 நாடாளுமன்ற வெற்றி பார்த்தோம், 99 பார்த்தோம், 2004 பார்த்துட்டோம், 2009 பார்த்துட்டோம். அதே 2014 முழுமையான வெற்றி. திமுக 0 போச்சு இதே மாதிரி. ஆகவே எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. வெற்றி தோல்வி சகஜம். கண்டிப்பாக 2026 நம்முடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடிய தலைமையில் அமையும். எந்த மாற்று கருத்து கிடையாது. நான் சுழன்று பணியாற்றுவோம். மக்கள் தயாரா இருக்கிறாங்க, எந்த மாற்று கருத்து இல்ல. எடப்பாடி ஆட்சி வரும் பொழுது மின்சார கட்டணத்தை கண்டிப்பாக இப்படி குறைங்க. கண்டிப்பா இதுக்கெல்லாம் சரியான நடவடிக்கை எடப்பாடியார் வந்து எடுப்பார். அது மட்டுமல்ல, தொழில்களை மேம்படுத்த நிறைய சலுகைகளையும் எடப்பாடியார் வந்து பெற்று தருவோம் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அம்மா திட்டங்கள் சேர்ந்திருக்கிறது. எடப்பாடி தந்திருக்கிறார். பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்தாங்க. திமுக எல்லாம் கொடுக்கல. கண்டிப்பா பாத்தீங்கன்னா எடப்பாடி மீண்டும் வரும்பொழுது அத்தனை திட்டங்கள் வரும். அது மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தை புறக்கணித்து திமுகவை புறக்கணிப்போம். 50 ஆண்டுகள் வளர்ச்சி நம்ம கொடுத்திருக்கிறோம். கோயம்புத்தூருக்கு இந்த பொள்ளாச்சியில் திமுக எதுவுமே செய்யல. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் வரும்போது மீண்டும் அத்தனை திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த சிறப்பான இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகின்றக்கூடிய அத்தனை